நானும் இதை எதிர்பார்க்கல. ஐம் ரியலி ஹோப்ஃபுல். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி படம் ரிலீஸ் ஆகும்னு நான் இதை நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். May 14 படம் ரிலீஸ் ஆகும், கருப்பு ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு நான் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐம் வெரி ஹோப்ஃபுல். அழுக வருது என்ன, கண்ணு அழுக வருது, அது இருக்கு வழி, அது வேற டிபார்ட்மெண்ட். பட் ஐ எம் வெரி ஹோப்ஃபுல். கடவுள் இந்த இந்த படத்தை இன்னைக்கு சாயங்காலம் ரிலீஸ் பண்ணி கொடுப்பாரு. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். எல்லாருமே அதுக்கு ஒர்க் பண்றாங்க. லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் லெட் கோ so many things. Surya sir has given so much. So sorry for the delay, sorry for making you go through all the stress, but it will all be worth. படம் இன்னைக்கு சாயங்காலம் வரும், செம்மையா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும், அதை நான் நம்புறேன். அதான் நான் சொல்றதுதான், கருப்பை வரோம், வழி மறிக்காது. இன்னும் நிறைய பேர் மறிச்சுன்னே இருக்கிறாங்க, நிறைய விஷயம் மறிச்சிட்டே இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு சாயங்காலம் படம் வரும், நான் நம்புறேன். ஓகே, God is with us, all will be good, and sorry again. and படம் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்கு, வரியா? மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட் இருக்கு, வரியா? ஹலோ காய்ஸ் ஆக்சுவலாக நம்ம வந்து இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கருப்பு படம் சும்மா தேட்டரில் எல்லாம் கேரளாவிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, ஆந்திராவிலையும் சரி, கர்நாடகாவிலையும் சரி, சும்மா செதற விட்டுட்டு இருக்குது. ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோட்ல நான் பார்த்ததே இல்லையே. கருப்பு கம்பேக்னாலும் கம்பேக், அந்த மாதிரியான கம்பேக். சூர்யா ஃபேன்ஸ் சும்மா சூர்யா தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடக்கூடிய கம்பேக். வேற மாதிரியான கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்குது. டே 1லையும் சரி, டே 4லையும் சரி, தமிழ்நாட்டில் மட்டுமே 85 கோடி. அதாவது வெல்கம். இந்த கலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் தளபதி தவிர வேறு எந்த படமுமே கொண்டது கிடையாது. அதாவது நீங்கள் ரஜினி சாரை மீன் பண்ணலாம், பட் ஆனால் சூர்யாவுக்கு இந்த படம் ஒரு வேற லெவலான கம்பேக். ஆக்சுவலாக இதுக்கோசம் தான் காத்துக்கிட்டு இருந்தோம் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே. நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 13 வருஷம் காய்ஸ், என்ன நினச்சாலும் சரி 13 வருஷம் எப்படா இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வரும், ஃபுல்லாக தேட்டரியல் மூமெண்ட்டோட ஒரு படம். எங்களுக்கு என்னென்னா, படம் வர்றது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணணும், ஒரு இந்த ஃபீல் கிரியேட் பண்ணணும். படம் முடிச்சு ஒரு 3 நாளாவது அந்த படத்தை பற்றி பேசணும், அதுதான் எங்களுக்கு வேணும். அந்த ஃபீலிங்கை தளபதி மட்டுமே கொடுத்துட்டு இருந்தார் அந்த ஃபீலிங்கை. இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம், தம்பி நம்ம நண்பர் தான் அவர் போயிட்டாரா, ஒன்றும் பிரச்சனை, நான் இருக்கேன் அண்ணன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் சும்மா தரமான ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு. அதுதான் கருப்பு படத்தை பற்றி ஆக்சுவலாக நம்ம நிறைய பேசிட்டோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் அட்லீஸ்டாக தெரியும், பார்த்தவங்களுக்கு தெரியும். 12 சப்ஸ்கிரைபர்ஸ், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் போய் ஏறும். பட் ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு காய்ஸ், வேற மாதிரியான கம்பேக். யாரெல்லாம் தேட்டரில் போயிட்டு சும்மா அவங்க நெத்தி போட்டு திரிக்க கதற விட்டீங்க, அந்த தேட்டர் ஸ்க்ரீனை கத்தியே கிழிச்சிட்டீங்க, நீங்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன் சொல்ல வரணும், ஜெய்பீமா இருக்கட்டும், சூரிய போற்றுமா இருக்கட்டும், 2 படமுமே நல்ல படம். சூர்யா சார் கரியரில் ஒரு பெஸ்ட் படம். அதாவது அதற்கு முன்னாடி அவர் எடுத்தார் இல்லையா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும், அதுக்கப்புறம் அவர் எடுத்தார் இல்லையா எதற்கும் துணிந்தவன், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு இல்லையா, நமக்கு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருந்துச்சு. எப்படா தேட்டரிகள் படம் வரும், சூர்யா சார் நான் எப்படா அந்த மாதிரி கற்றணும் ஒரு அதாவது அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார் என்ட்ரிக்கு நம்ம தேட்டரில் கத்திருப்போம். ஆனால் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் நமக்காக ஒரு படம் கொடுத்துருக்காருன்னா அதுதான் கருப்பு. வேற லெவல் கம்பேக். ஓகே காய்ஸ், தேட்டரில் இன்னும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷனை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது என்று. அநேகமாக என்னுடைய கருத்து கணிப்புப்படி கண்டிப்பாக இந்த வீக்கில் எதுவும் பெருசாக படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகலை. இந்த வீக்கெண்டுடைய முடிவில் அடுத்த வீக்கெண்ட்லேயும் சரி 400 கோடி டச் பண்ணிவிடுங்க காய்ஸ், அது என்னுடைய ஆசை. சூர்யா சார் ஃபேன்ஸுக்குமே ஒரு ஆசைனா அதுதான். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ப்ரைம் டைம் இருந்துச்சு. அந்த ப்ரைம் டைமை சில பல காரணங்களாலும், சில பல படங்கள்னாலும், சில பல பேர்கள்னாலையும், மனிதர்களாலையும் அது மிஸ் ஆனிச்சு. அது நான் குறை சொல்ல வரமில்ல, ஒரு மீம் டெம்ப்ளேட் தான். எப்படின்னா, எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுனா யார் வேணாலும் அடிப்போம்,
எங்கள் அண்ணன் எதாவது பண்ணாங்கன்னா எங்கள் அண்ணனே அடிப்போம். அப்படின்னா அது எங்கள் சூர்யா சாருக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஆனால் இருந்தாலும் இப்போ கருப்பு படம் சும்மா திருக்க விட்டுட்டு இருக்கிறாரு. எல்லாருமே தேட்டரில் போய் படம் பாருங்கள். இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்குது. கேரளா முழுக்க இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்குது. வேறு லெவல் காய்ஸ். யார் யாரெல்லாம் இந்த சந்தோஷத்தை மகிழ்க்கணுமோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கருப்பு படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட் உங்களுக்கோசரம் வந்துக்கிட்டே இருக்குது கருப்பு படத்தை பற்றி. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி சார் சொல்லியிருக்காரு, நான் ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணியாச்சு, அந்த யூனிவர்ஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம யூடியூப் சேனல் அப்படி நம்மளே ப்ரமோஷன் பண்ணிக்குவோம். என்னப்போ நம்ம அண்ணன் படம், நம்ம அண்ணன் ஒரு கருப்பு படத்தை இறக்கி எவ்வளோ மாசான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. நாம் அதே பண்ணிவிடுவோம். என்ன கிடக்குது? ஓகே டன், பாய், டாட்டா. கருப்பு படம் மட்டும் ரிலீஸ் ஆகிடும் காய்ஸ். எத்தனை வீடியோஸ் வருதுன்னு மட்டும் பாருங்கள். கண்ணுகளா, செல்லங்களா, சாமிகளா, ஏன் சாமிகளா, முதல்ல இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 14th அன்னைக்கு படம் ரிலீஸ் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. பட் நீங்கள் எல்லா திசையில இருந்தும் அனுப்பிச்ச எல்லா ட்வீட்ஸ் ஆகட்டும், எல்லா வாய்ஸ் மெசேஜஸ் ஆகட்டும், ஃபோன் கால்ஸ் ஆகட்டும், ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அன்னைக்கு நைட்டு எல்லாத்தையும் புரட்டி போட்டலாம் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் தான் எல்லாத்தையுமே மாற்றினீங்க. 15th கருப்பு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தேட்டரில் இப்போ வரைக்கும் இதை நான் என்ன வார்த்தையில் சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அத்தனை பேருக்கும், கருப்பு சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் நீங்கள் கொடுத்துருக்குற இந்த மரியாதை, இந்த வரவேற்பு, அதுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் அது பத்தவே பத்தாது. ஸோ என்னோட எடிட்டர் கலை அவர்கள் சார்பாக, தேட்டரை மாற்றி வச்சிருக்கிற சாய் அபியங்கர் சார்பாக, எங்களோட முக்கியமான பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஜிகே விஷ்ணு, எங்களோட கேமராமேன் சார்பாக, நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியிருக்கிற என்னோட இயக்குனர் டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சார்பாக, த்ரிஷா காஸ்டின் குரூ சார்பாக, அண்ட் 2-3 வருஷத்துக்கு மேலே இந்த படத்தை நம்பி தியேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிற ட்ரீம் வாரியர்ஸ் பிரகாஷன் பிரபு சார்பாக எங்களோட மனமார்ந்த, மனம் உருகிய நன்றிகள். டு ஆல் த சினிமா லவர்ஸ், அன்பான தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும், அண்ட் முக்கியமாக வேற யார், என்னோட அன்பான ஃபேன்ஸ் அத்தனை பேருக்கும் a big thank you. This love means a lot. ரொம்ப ரொம்ப நன்றி for making கருப்பு so special.